வணக்கம் நண்பா. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா 5.1 ப்ளஸ். இந்த நோக்கியா 5.1 ப்ளஸ் மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறேன். இதனோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நோக்கியா இப்போ வந்து நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து விண்டோஸில் விட்டதுனால நிறைய பேர் வந்து நோக்கியா மொபைலா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரேராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து விண்டோஸ் வந்து விரும்பலை. அதனால இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைலையும் விடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நோக்கியா மொபைலில் நமக்கு என்னென்னலாம் இருக்குது பாக்ஸில் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன மொபைல் பார்த்தீங்கன்னா நோக்கியா 5.1 ப்ளஸ் அந்த மொபைல் தான். ஆஃபரில் ஆர்டர் பண்ணது நான் வந்து 6999, அதாவது 7000க்கு ஆர்டர் பண்ணேன். நம்ம இன்றைக்கி மொபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நமக்கு மொபைல் வந்து மேலேயே கொடுத்துட்ருக்காங்க. கவர் வந்து மேலே ஒரு திக்கான ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லிம்மான ஒரு கவர் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் மேலே வந்து நமக்கு சிம் இஜெக்ட் பின்னும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சிம் இஜெக்ட் பின் வந்து கீழே விழுந்துடக்கூடாதுன்றது அது மேலே டேப் மாதிரி ஒன்று அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யூசர் கைடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம யூசர் மேனுவலால் நம்ம படித்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக அதையும் வச்சுலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாக்ஸில் வர மொபைல் எதுவுமே மேக்ஸிமம் எதுவுமே ஹெட்ஃபோன் வரதே கிடையாது. நோக்கியாவில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு வந்து சார்ஜர் அண்ட் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டேட்டா கேபிள். ஹெட்செட் பொறுத்த வரைக்கும் இப்போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதாக இருக்கட்டும் நிறைய மொபைல் எந்த மொபைலுமே வரதில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இன்னும் நோக்கியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஹெட்ஃபோன் எப்படியெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, அதனோட ஸ்பீக்கரெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து நம்ம மொபைல் வந்து ஓப்பன் பண்ணலாம். மொபைல் எப்படியெல்லாம் இருக்குன்றது. நான் வந்து இது 3GB ரேம் 32GB இன்டர்னல் வேரியண்ட்டில் தான் நான் வந்து இது ஆர்டர் பண்ணேன். 3060 mAh பேட்டரியோட நமக்கு வந்து ஒரு 7000ல் என்னோடய கைக்கு ஒரு அடக்கமான மொபைல் வேணும் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதனால தான் அவருக்காக தான் அந்த மொபைல் வந்து ஆர்டர் பண்ணேன். சரி அன்பாக்சிங் போடலாம், நம்மளோட நண்பர்கள் நோக்கியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து அன்பாக்சிங் போட்டேன். கையில் ஒரு அடக்கமான மொபைல், ரொம்ப பெருசாக இல்லாமல் ஆண்ட்ராய்டில் ஒரு பெரிய நாச்சோட மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. நமக்கு வந்து பேக் கேமராலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பார்த்துல டுயல், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமரா அட் அ டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து டுயல் கேமரா அண்ட் எல்இடி ஃப்ளாஷ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு ஷைனிங்காகவும் லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நோக்கியாவில் இந்த அளவுக்கு எதிர்பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயந்தான். நமக்கு வந்து சிம் இஜெக்ட் தான் இதில் எனக்கு பிடிக்காத ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அட் அ டைமில் வந்து டுயல் சிம் அண்ட் மெமரி கார்டு வந்து நம்ம போட்டுக்க முடியாது. ஒரு சிம் அண்ட் மெமரி கார்டு போட்டுக்கலாம், இல்லை டுயல் சிம் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட முடியாது. இதுதான் எனக்கு வந்து இதில் ரொம்ப ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாமே இப்போ வந்து டுயல் சிம் அண்டு மெமரி கார்டும் இன்செர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து நமக்கு ஒரு சிம் இன்செர்ட் பண்ணால் ஒரு மெமரி கார்டு, இல்லை டுயல் சிம் இன்செர்ட் பண்ணால் மெமரி கார்டு இன்செர்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இது கொடுத்து வச்சுருக்காங்க. இது திக்னஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு திக்னஸாக தான் இருக்குது. மற்றபடி நம்ம கையிலலாம் பிடிச்சி யூஸ் பண்ணதுக்கு எல்லாமே ரொம்ப மொபைல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஷைனிங்காக இருக்கட்டும், அதனோட லுக் எல்லாமே. நம்ம வந்து இன்னும் சிம் ஸ்லாட்டு நமக்கு டுயல் சிம் அண்ட் மெமரி கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வாங்கினதில் எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்னா இது தான். மற்றபடி நமக்கு மொபைல் எந்த அளவுக்கு சார்ஜ் நிற்குது அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம அன்பாக்சிங் தான் போட்டிருக்கோம். யூசர் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ நேரம் சார்ஜ் எல்லாம் இருக்குது அப்படின்றத எல்லாமே சொல்கிறேன். இது ஆன் பண்ணோடனே ஆண்ட்ராய்டு 1 அப்படின்ட்டு வருது. நமக்கு வந்து நோக்கியாவில் வந்து இது மிகப்பெரிய ஒரு நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாட்ச் எல்லாம் கொடுக்கல. நம்ம நோக்கியா பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய பேர் லைக் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நோக்கியாலையும் நம்ம நாட்சோட நம்ம ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்லது ஒரு பிராண்டட்னும் போது நோக்கியானும் போது நிறைய பேருக்கு வந்து பழைய ஆளுங்க வந்து நிறைய பேர் லைக் பண்ணி விரும்பி வாங்குவாங்க. இது ரிவ்யூ வேணும், இதனோட சார்ஜ் எப்படி நிற்குது, கேமராலாம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மொபைல் எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குது அப்படின்னு ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நான் வந்து ரிவ்யூ பண்ணி போடுறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இது போல் உங்களுக்கு என்ன மொபைல் வேணும் அன்பாக்சிங் அப்படின்றதே கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குற மொபைல் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.